புதிய வாரத்தில் புதிய ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல நாட்களுக்காக நன்றி, இந்த மாதத்தில் எங்களை செய்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி என்று சொல்லி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். இம்மட்டும் நடத்தினவர் இன்னும் நடத்த போகிறார். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய தயவு, இரக்கம், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய ஆமென் அவளுடைய வல்லமை நம்மளோடு இருக்கிறதுனால தான் சத்துனுடைய சதிகள், பலவீனங்கள், சோர்வுகள், அந்தகார கிரியைகள் இவைகளெல்லாம் மேற்கொள்ளத்தக்கதான அதிகாரங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். தேவன் இந்த பரிசுத்த ஆராதனை தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் வாங்க ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் எங்கள் மத்தியில் இருக்கணும் ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய நாங்கள் நினைப்பாகவே இருந்து இந்த ஆராதனையை நாங்கள் ஆசீர்வாதத்தோடு முடிக்க கிருபை தாங்கன்னு சொல்லி அவரை கூப்பிடுவோம், இயேசுவை கூப்பிடுவோம். இயேசு வரணும் நம்ம மத்தியில், இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இயேசு உலாவணும். ஆமென். இயேசுடைய பிரசன்னத்தை நம்ம பார்க்கணும். ஆனால் மனுஷிக காரியங்களை ஒன்றும் பார்க்காதபடிக்கு தேவன் நமக்கு கொடுத்த வெளியேறப்பெற்ற ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், அவருடைய பாதுகாப்பு, ஆமென், அவருடைய வார்த்தை நம்மளுக்கு போதுமானதாக இருக்கட்டும். அந்த காலை நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணுவோம். இந்த பரிசுத்த ஆராதனையில் ஆமென் பாடப்படுகிற பாடல்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள், ஆராதனை நேரங்கள், ஆமென் காணிக்கை பாடல், சிறப்பு பாடல், தொடர்ந்து ஆமென் தேவ வசனங்களை நாம் கேட்கிறோம். சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த நாளில் ஆமென் நம்மை கொடுத்ததான நோக்கத்தை, தேவன் திட்டங்களை நிறைவேற்றத்தக்கதாக நாம் ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய வசனங்களை கொண்டு வந்து செல்ராஜாவுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் வரை கொண்டு நம்மளோடு பேசத்தக்கதாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். காலையில் உங்களுக்கு தெரியும் மழை பெஞ்சு, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படிப்பட்ட மழை பெஞ்சு மழையெல்லாம் நிறுத்தி ஆமேன் தேவ சமூகம் முக்கியம், நம்ம அவரை ஆராதிக்கணும்னு சொல்லி மழையை நிறுத்தி ஆமேன் தேவ ஆலயத்தை திறந்து தேவன் மகிமைப்படும்படியாக தேவன் விரும்புகிறார். ஆமேன். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜபத்துக்கெல்லாம் தேவன் பதில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். அல்லேலூயா. இல்லைன்னே சொல்ல முடியாது. நம்ம என்ன ஜெபம் பண்ணுறீங்களோ ஆமேன் தேவையில்லாத ஜபங்களை ஆண்டு கேட்க மாட்டார். ஆமென், அல்லேலூயா. தேவைக்குரிய ஜபங்களை கேட்டு அதுக்கு பதில் கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த பரிசுத்த ஆராதனையிலே ஆண்டவரே எங்களை நீர் கொண்டு வந்திருக்கீங்களே நன்றிங்கப்பான்னு சொல்லி அவரை நன்றி சொல்லுங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க. கடந்த மாதம் முழுவதும் கடந்த வாரம் முழுவதும் நடத்தின தேவன் இந்த புதிய வாரத்தில் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆமென், ஆமென். எத்தனை தடைகள், எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் அவருடைய சமூகத்தில் நம்மளை கொண்டு வந்து மகிழும்படியாக தேவன் விரும்புகிறார். ஆமென். அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆராதனையிலே ஆண்டவரே பங்கெடுக்க கொண்டு வந்திருக்கிறீரே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வந்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். வாகனங்களை அவங்க ஆயத்தப்படுத்தி வாகனத்துக்காக காத்திருந்து ஆமென் அவள் பிரயாசப்பட்டு வரும்போது பிரயாணங்களை தேவன் ஆசீர்வதித்து பிரயாணத்தில் அவருடைய பாதுகாப்பு நிற்கத்தக்கதாக ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படி ஆமென் அல்லேலூயா ஆமென் அவர்களை கொண்டு வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக நான் ஜெபம் பண்ணுவோம். இந்த புதிய வாரத்திலே புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்களை தேவன் அளவில்லாமல் கொடுக்கத்தக்கதாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென், ஆமென். அவர் தான் நம்ம கூட இருக்காரு. அப்புறம் ஏன் நம்மளுக்கு பயப்படணும்? அவருடைய சமூக நம்மத்தில் இருக்கல, நம்ம ஏன் தைரியமா இருக்கணும்? அல்லேலூயா. எந்த கால சூழ்நிலையிலையும் ஆமென் நம்மை நடத்தக்கூடிய தேவன் அவர் ஒருத்தர் தான். ஆமென். அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். நீங்க குழப்பத்திலையும் பலவிதமான தேவைகளோடு வந்திருக்கீங்களா? ஆண்டோட சமூகத்தை நோக்கி பாருங்க. கர்த்தர் எல்லா குழப்பங்களையும் மாற்றி ஆமென் நீ விரும்புகிற காரியங்களை கர்த்தர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த காலை நேரத்தில் தேவ ஆவியானவர் நம்மை கொடுத்ததான நோக்கத்தை நிறைவேற்றவர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஊழியத்தை ஆமென் நான் கனத்தோடு பயத்தோடு செய்ய கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் ஆசீர்வாதங்கள் என் குடும்பத்துக்கு வரணும் ஆண்டவரே. இந்த சபையின் ஆசீர்வாதம் என் குடும்பத்துக்கு வரணும் ஆண்டவரே. ஆமென். இந்த சபை வெறுமையானதில்லை, ஆசீர்வாதம் நிறைந்த சபையாக என் ஊழியம் வெறுமையான ஊழியம் ஆசீர்வாதம் நிறைந்த ஊழியமாய் ஆமென் கர்த்தரை எடுத்து பயன்படுத்தக்கூடிய விதத்தில் என்னை வல்லமையாய் பயன்படுத்தும் ஆண்டவரே. ஆமென். ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆமென். நன்றி, 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 நன்றி. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் நடத்தின தேவனுக்கு நன்றி, நன்றி, நன்றி. எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தின தேவனுக்கு நன்றி, 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 நன்றி. தாங்குகிற தேவன், அல்லேலூயா, விடுவிக்கிற தேவன், தப்பு வைக்கிற தேவன், ஆமென், நல்ல காரியங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் வீடுகளில், எங்கள் குடும்பங்களில், எங்கள் சபையில், ஆமென், எங்களுடைய ஊழியங்களில் நல்ல நல்ல காரியங்களை ஏற்படுத்தி கொடுக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. புதிய புதிய ஆத்துமாக்களை எங்களுக்கு கொடுக்க போகிறீரே உமக்கு நன்றி. இந்த சபை நிரம்பத்தக்கதான அற்புதங்களை செய்ய போகிறீரே உமக்கு நன்றி. ஆமென், ஆமென். பரத்திலிருந்து வல்லமை அனுப்பி எங்களை ஆண்டவரை மேன்மைப்படுத்த போகிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே.
ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த உலகத்தில் நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக உமக்கு ஏற்ற பிரயோஜனமுள்ள மக்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. சோர்வுகள், பலவீனங்கள், அந்தகார கிரிகள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு நீக்கி போடும் ஆண்டவரே. அப்பா அப்பா உனக்கு நன்றி 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 நன்றி. இந்த வாரத்தை நாங்கள் ஆசீர்வாதத்தோடு முடிக்க எங்கள் தேவைகள் அனைத்து சந்திக்கப்பட கத்தை கிருபை செய்ய போறதுக்காக நன்றி நன்றி. இந்த வாரத்திற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாய் நடத்த போகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வெறுமையெல்லாம் மாற்றப் போகிறீர். ஆமென். ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறீர். ஆமென். நன்மையை தேடி எங்களுக்கு கொண்டு தரப்போகிறீரே உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் சௌக்கியமாய், சம்பூரணமாய், நிம்மதியாய், விடுதலையாய் உமையோடு கூட நாங்கள் உம்மோடு கூட ஆண்டவரே சந்தோஷமாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஊழியத்திலையும் பயணிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி 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 நன்றி. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தை நீட்டிங்களை தொடும் அப்பா. ஆண்டவரே வரக்கூடிய பிள்ளைகளை குறித்த நேரத்தில் கொண்டு வாரும் ஆண்டவரே. எல்லா அந்தகாரத்திலிருந்து எங்களை மீட்டு ஆச்சரியமான ஒளியிடத்தில் எங்களை கொண்டு வரப்போறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எங்கள் தேவைகள் அனைத்து சந்திப்பீராக. என்னுடைய குடும்ப தேவைகளை அனைத்து சந்திப்பீராக. சபையின் தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களிலே ஆண்டவரே நாங்கள் உமக்கு சாட்சியாக நிற்க கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி. எங்களுக்கு மேலே நீங்க இருந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து ஆண்டவரே நடத்தி கொண்டிருக்க தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் நெருங்க, இன்னும் கிட்டி சேர, இன்னும் உமக்கு பிரியமாய் இருக்க கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி. எங்களை முற்றிலும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீதியின் தேவனுக்கு முன்பதாக நாங்கள் கவனமாக இருக்க நீ கிருபை தாரும் ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தினீரே உமக்கு நன்றி. இம்மட்டும் பாதுகாத்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி நன்றி. இந்த புதிய வாரத்தில் புதிய கிருபையை நீ தரப்போகிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. இந்த நாள் ஒவ்வொரு பகுதியிலையும் உம்முடைய நாமம் உம்முடைய சித்தம் நிறைவேற போறதுக்காக நன்றி. சரீர பலவீனங்கள் சோர்வோடு வந்திருக்க அருமையான பிள்ளைகளுக்கு பூரண சுகத்தை தருவீராக ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி. எங்கள் ஏழ்மை, தரித்திரம் ஆண்டவரே ஆண்டவரே எல்லாம் விலகி போகட்டும் அப்பா, விலகி போகட்டும் அப்பா. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, எங்களுடைய சபை ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாய் ஆண்டவரே புறஜாதிகளுக்கு முன்பதாக எங்களை உயர்த்தி வைக்க போகிறீரே உமக்கு நன்றி அப்பா நன்றி நன்றி. எங்களுடைய ஊழியங்களிலும் எங்களுடைய சபைகளிலையும் எங்களுடைய வேலை வருமானங்களை தொழிலையும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பிலையும் எங்களை உயர்த்தி வைக்க போகிறீரே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் சாட்சியாய் நிற்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி. எங்களை எடுத்து பயன்படுத்தும், எங்களை எடுத்து பயன்படுத்தும் அப்பா. ஆகாதவன் தள்ளாதபடிக்கு எங்கள் ஒவ்வொரு இடத்து நீ பயன்படுத்தும் ஆண்டவரே. உமக்கு ஏற்றபடி எங்களை புரோஜனப்படுத்தும் அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி 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 நன்றி. உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம், முற்றிலும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துவக்கத்திலிருந்து முடியும் மட்டும் உம்முடைய கரமிருந்துகளை நடத்த போறதுக்காக நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி நன்றி. எங்களுக்கு முன்பதாக நீ திறந்த வாசலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் ஒருவரும் பூட்ட முடியாதபடிக்கு ஒரு திறந்த வாசலை எங்களுக்கு ஏற்படுத்தி வைத்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. வந்திருக்க எங்களை எல்லாரும் இப்படி பரிசுத்த கரத்தில் கொடுக்கிறோம். வந்து கொண்டிருக்க அடியார்களையும் இப்படி பரிசுத்த கரத்தில் கொடுக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பரிசுத்த ஆராதனை பங்கெடுக்க கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி இப்படி பரிசுத்த கரத்தில் கொடுக்கிறோம். உமக்கு மாத்திர மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். தயவுக்காருவோம். தயவுசெய்து அவங்க மைக் அவங்க செக் பண்ணிக்கோங்க. அவங்க மைக் அவங்க செக் பண்ணி முதல் பாடல் 1072 பாடல். பாடல் எண் 1072. உங்களுக்கு டிவியில் உங்களுக்கு பாட்டு போடப்படும், அதனால் நீங்கள் அதை பார்க்கலாம். 1072 பாடல். உமது முக நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை.
உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. சொல்லுங்க. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளில் பலம் நீரே. ஏழைகளின் பலன் நீரே. எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே. எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவர். நம்பினோரை நீ மறப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை.
உமது முகம் நோக்கி உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். நல்லா மனசில் வச்சுக்கங்க. அவரை நம்ம வெட்கப்பட்டே போக விட மாட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் என்னைக்கு மனுஷ முகத்தை பார்க்குறீங்களோ அப்போ வெட்கப்படுவீங்க, கண்டிப்பாக வெட்கப்படுவீங்க. நான் பட்டிருக்கேன். மனுஷ முகத்தை என்னைக்கு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ அன்னைக்கு வெட்கப்படுவோம், கண்டிப்பாக வெட்கப்படுவோம். ஆனால் தேவாதி தேவனாகிய கர்த்தாதி கர்த்தா ராஜாதி ராஜாவாக இருக்க இயேசு முகத்தை பார்க்க வெட்கப்படுத்துற ஒருத்தன் கூட உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் சர்வ வல்லமை நம்மோடு கூட இருக்கார். ஹல்லேலூயா. ஆமே. ராஜாதி ராஜா நம்மோடு கூட இருக்க. அவரை பார்ப்போம். ஏன் மனசில் பார்த்துட்டு இருக்கணும் இல்லையா? ஏன் மனசையை பார்த்துட்டு இருக்கணும்? ஏன் ஊழியனை பார்த்துட்டு இருக்கணும்? இயேசு பாருங்க. ஹல்லேலூயா. உங்கள் முகம் வைக்கப்பட்டு போகவே போகாது. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு பாடல், தெரிஞ்ச பாடல் தான். அவங்களுக்கு எந்த பாட்டு பாடும்? என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா அப்படிங்கிற ஒரு பாடல். என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் சொல்லுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் சொல்லுதையா.
அலேலூயா. நம்மளை நினைக்கிற தேவன் உங்களோடு இருக்கார். அலேலூயா. யாரும் மறந்தாலும் இயேசு மறக்க மாட்டார். அலேலூயா. என்ன அப்படித்தான் நடத்துகிறார். நான் அதை அப்படித்தான் ஒரு நாள் விசுவாசிக்கிறேன். என் கூட யார் இல்லாட்டாலும் இயேசு என் கூட இருக்கார். அலேலூயா. அதை மட்டும் நான் உணர்றேன். அலேலூயா. என் நினப்பாவே இருக்கிறார். ஒரு புதிய ஒரு பாடல். இந்த பாடலை நான் டிவியில் தான் பார்க்கணுங்க. சரிங்களா? இன்னும் உடைகிறேன், இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். குயவனே நீர் என்னை தொடணுமே, உம் கரம் தினம் என் மேல் படணுமே. சொல்லுங்க குறவனே. குயவனே நீர் என்னை தொடணுமே,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். குயவனே, நீர் என்னை தொடரும், உம் கரம் திறம் என் மேல் படரும். எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களாலே மதிக்கப்படுவீர்கள். நிச்சயமாக மதிக்கப்படுவீர்கள். யாரெல்லாம் அவங்கள மிதிக்கிறாங்களோ, ஆமென், தேவையில்லாமல் மிதிப்பாங்க, வேணும்னு தான் மிதிப்பாங்க. ஆனால் கடைசியில் அவங்க என்ன பண்ணுவாங்க, தெரியாமல் மிதிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, சரிங்களா? எவர்களால் மிதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா இப்போ, ஆனால் அவர்களாலே தேவன் உங்களை மதிக்க முடியாத தேவன் வைப்பார். ஹல்லேலூயா. மிதிக்கும் போது வலிக்கத்தான் செய்யும். அதனால் நீங்கள் கலங்கி போகாதீங்க, கவலைப்படாதீங்க. எவர்களால் நீ மிதிக்கிறீங்களோ அவங்க கண்ணுக்கு முன்னால் தேவன் உங்களை மதிக்க முடியாது தேவன் உயர்த்தி வைப்பாருங்க. அப்போ தான் தெரியும் தேவன் உங்களோட இருக்க, இயேசு உங்களோட இருக்கிறத உங்களுக்கு நீங்கள் அப்போ தான் புரியுவீங்க. அதுவரை உங்களை அற்பமாக, அசால்ட்டாக, கேர்லெஸ்ஸாக, உதாசீனப்படுத்தக்கூடிய உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இவளா, இவனா, இவன் தொழில் என்ன, இவன் வியாபாரம் என்ன அப்படின்னு உங்களை அற்பமாக பேசுகிறாங்களா, உங்கள் குடும்பத்தை பற்றி அற்பமாக பேசுகிறாங்களா, நீங்கள் ஒன்றும் எவர்கள் உங்களை மிதிக்கிறார்களோ கர்த்தர் அவங்களுக்கு முன்னால் உங்கள் மதிப்பா, மரியாதையா, ஆமென், ஹல்லேலூயா, மதியக்கூடிய ஒரு பொருளாய் தேவன் மாற்றுவார். ஆமாம், உங்களுக்கு தெரியாது, சில நேரங்களில் மிதிக்கும் போது நம்மளுக்கு வலிக்கிறது செய்யும். உலகம் ஆண்டவர் நம்மோட இல்லைன்னு நினைப்பீங்க. இல்லை, இருக்காரு கர்த்தர். ஹல்லேலூயா. அதனால தான் உங்களை மிதிக்கிறாங்க. ஆண்டவர் கூட இருக்கிறனால தான் மிதிக்கிறாங்க. தேவன் கூட இல்லைன்னா உங்களை மிதிக்க மாட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. மிதி வாங்கிறது நல்லது. ஆமாம், நீங்கள் அதெல்லாம் நினைக்காதீங்க. உங்களை ஒருத்தவங்க மிதிக்கிறாங்க, ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னு விட்டுருங்க, பேசட்டும், நல்லா பேசட்டும். ஆனால் அவங்க வாய் தான் வலிக்கும், அவங்க வாய் தான் கிளியும். ஆனால் கர்த்தர் உங்களை மகிமையாய் தேவன் மாற்றிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஏற்று மட்டும் பேசிடாதீங்க. யார் என்ன சொல்லணும் ஏற்று பேசாதீங்க. 1000 தப்பு, 1000 குறைகள் சொல்லிகிட்டே இருக்கட்டும். எதிர்த்து மட்டும் ஒரு வார்த்தையோட பேசுகிறாதீங்க, வேண்டாம். ஏன்னா அவங்க சாபம்லாம் அவங்க தலைமையில போகும். ஹல்லேலூயா. ஆமேன். உன்னை கெடுக்கிறதுக்கு ஆமேன் எத்தனை பேர் இருக்காங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் வாயை மூடிட்டு அமைதியாக இருங்க. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ஆமேன். உன்னை மதிக்கலைன்னு கவலைப்படுறியா, கவலைப்படாத. இயேசு வானத்தையும் பூமி சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை மதித்து வச்சிருக்கிறாரு சபைக்குள்ள. அதனால அவரை பாருங்க, சரிங்களா? நம்ம யாவரும் எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். ஆமேன், ஹல்லேலூயா. தேவ சன்னிதானத்தில் எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் மகிமைப்படணும். ஆமேன். கூத்தடிக்கிறதுக்காக சபை கிடையாது, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக, தேவனை ஆராதிப்பதற்காக. ஆமேன், ஹல்லேலூயா. நம்மளை உயர்த்துவதற்காக தேவன் சபையை திறக்கல. ஆமேன். தேவனை ஆராதிப்பதற்காக தேவன் சபையை திறந்து வைத்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு விசேஷமானவங்க. உங்க வாயிலிருந்து வருகிற ஆண்டவரே ஆராதனையின் துதி ஸ்தோத்திர பலி எவ்வளவு விசேஷமானது உங்களுக்கு தெரியும். ஆமேன், நாளையில் விட்டு கொடுக்காதீங்க. தேவன் கொடுத்த அந்த நேரத்தை இழந்துட வேண்டாம். ஆமேன். அவரை மகிமைப்படுத்துவதற்காகவே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணை மூடிட்டீங்களா? ஆமேன். தேவன் செய்த நன்மைகள்லாம் மனசுல கொண்டு வாங்க, அப்படியே கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும், ஆமேன், எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்ற ஒரு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ அறியாது எட்டாதுமான பெரிய காரியங்களை தேவன் உனக்கு காண்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீ அறியாது எட்டாதுமான பெரிய காரியத்தை தேவன் உனக்கு கொடுத்து தேவன் உன்னை மகிமைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. உடைக்கப்படுகிற காலங்களை நேற்று பயப்படாதீங்க. உருவாக்குற தேவனை பார்த்து சந்தோஷப்படுங்க. நான் கெட்டு போயிட்டேன், தேவனாகிய கர்த்தர் என்னை உருவாக்கும் போது நான் கெட்டு போயிட்டேன், வணங்கி கெட்டு போயிட்டேன். கர்த்தர் மகிமையாய் உன்னை உருவாக்குவார். ஹல்லேலூயா. கெட்டு போன உன்னை உருவாக்குறதுக்கு தான் இயேசு இந்த பூமியில வந்திருக்கிறாரு. கெட்டு போன உன்னை உருவாக்குறதுக்கு தேவன் இந்த பூமியில வந்திருக்கிறாரு. அழகா உன்னை உருவாக்குவாருங்க. ஆமென். மனுஷன் கண்ணுக்கு முன்னால உன்னை அழகாவை உருவாக்கும் போது எப்படி இருப்பீங்க தெரியுமா நீங்க? ஹல்லேலூயா. ஒட்டைக்க நீங்க கவலைப்படாதீங்க. யார் என்ன உடைச்சாலும் சரிதான். ஹல்லேலூயா. ஆமென். மூஞ்சே உடைச்சாலும் சரிதான், கவலைப்படாதீங்க. நீ கெட்டு போன வாழ்க்கையை அழகா கொண்டு வந்து நிறுத்துற தேவனாகிய கர்த்தர். மனுஷன் உன்னை பார்க்கறதே வித்தியாசமா பார்ப்பான், அசுத்தமா பார்ப்பான், கேவலமா பார்ப்பான், நக்கலா பார்ப்பான், கிண்டலா பார்ப்பான். ஆனா என் ஆண்டவராகிய தேவன் ஹல்லேலூயா உன்னை ஆச்சரியமாய் பார்த்து அதிசயமாய் உனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன வாரம் முழுது நடத்தின தேவன் எப்படி நடத்தினார் உங்க குடும்பத்தை? ஹல்லேலூயா. ஆச்சரியமா நடத்தினாரா? ஹல்லேலூயா. பொங்கல் வந்துருச்சு.
ஹல்லேலூயா. ஆமென். காசு இல்லை, பணம் இல்லை, சொந்தம் வந்துட்டாங்க, பந்தம் வந்துட்டாங்க, புலம்புனீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய கையை பிடிச்சு நடத்தினாரா? உன் தேவைகள் அனைத்தும் பரிபூர்ணமாய் சந்தித்தாரா? இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி. நான் காணக்கூடாத தெய்வத்தை கண்டுகொண்டேன், அறியப்படாத தேவனை அறிந்து கொண்டேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமி என்ன அந்த தெய்வத்தை காண்பிக்க கூடாதபடிக்கு உறவுகளும் சொந்த பந்துகளும் நம்மளை ஒதுக்கி வச்சாங்க. ஆனால் நான் ஒரு நாளிலே கண் திறந்த பொழுது, ஆமென், எனக்கு அறிவு வந்த பொழுது, ஜீவனுள்ள தேவன், ஹல்லேலூயா, கர்த்தாதி கர்த்தராகிய இயேசுவை நான் பார்க்க தேவனுக்கு கிருபையாய் இறங்கி வந்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்ததுனால தாங்க நமக்கு ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவை பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, ஆமென், கண்ணை மூடிக்கிட்டு குருடனாத்தான் வாழ்ந்திருப்போம். ஆனால் கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்த தேவன், ஹல்லேலூயா, ஆச்சரியமாய் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் சேர்ந்த ஆண்டவராகிய இயேசுவை ஒரு பாடலை பாடி ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எலியாவின் தேவனை தெரிந்த ஒரு பாடல் தான். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. எல்லாம் கண்ணை மூடி கையை தட்டி வாயை திறந்து பாட போகிறோம். ஹல்லேலூயா. பாடுமா? எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எல்லாம் கையை தட்டி அசைவாடு சொல்லுங்க. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே
ஹalleluya. ஆமென். ஹalleluya. நம்ம அசைவாடி அனலாக்கிட்டே இருக்கார். அனல் 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 ஹalleluya. பரலோக அக்கினி ஹalleluya. நமக்குள்ள விழுது ஹalleluya. நமக்குள்ள விழுது ஹalleluya. பரலோகத்திலிருந்து வருகிற தேவ வல்லமை. ஆமென். பலன், புதிய பலன், புதிய 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 பலன், புதிய தரிசனம் ஹalleluya. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். எலியாவை போல நின்று கொண்டிருக்க தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை அனலாக்கிக்கிட்டு இருக்காரு. ஹalleluya. தேவனுடைய ஊழியத்துக்கு பயன்படுத்த உன்னை அனலாக்கிக்கிட்டு இருக்காரு. அபிஷேகத்தினால அனலாக்கிக்கிட்டு இருக்காரு. ஆவியானவர் மேல இறங்கி இருக்காரு. கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹalleluya. ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உனக்குள்ள வெளிப்பாடு வர போகிறது. உனக்குள்ள தரிசனம் வர போகிறது. ஹalleluya. கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். ஹalleluya. ஆமென். புதிதும் கூர்மையான ஆயுதமாய் தேவன் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நன்றி 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 நன்றி. ஓ ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவை பார்த்து, ராஜாவை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. நம்மளை வெறுமையாக இருக்க விட மாட்டார். வெறுமையான பாத்திரம் இல்லை. ஹalleluya. நிரப்பப்பட்ட பாத்திரம். ஹalleluya. தண்ணீர் பாத்திரம், தண்ணியால நிரப்பப்பட்ட பாத்திரம் இல்ல. ஓ ரசத்தினால நிரப்பப்பட்ட பாத்திரம். ரசத்தினால நிரப்பப்பட்ட பாத்திரம். ஓ ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 நன்றி. ஹalleluya. நன்றி 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 நன்றி. அப்படியே ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ண போறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாம் கண்ணை மூடி ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ண போறோம். ஹalleluya. நன்றி. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம்
பண்ணிட்டு கண்களை மூடி ஜெபம் இருக்கிற இடங்கள் அப்படியே முழங்கால் படிடுவோமா. தேவனுடைய சமூகத்தில் பயபக்தியோடு நம்மளை தாழ்த்தி வெறுமையாக்கி கடந்த வாரமெல்லாம் பாதுகாத்த தெய்வம் நம்முடைய பிரயாணங்களை பாதுகாத்தார். நம்முடைய வீடு, நம்முடைய சபை, நம்முடைய ஊழியம், நம்முடைய பிரயாணம், நம்முடைய வேலை, தொழில்